بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள என் இஸ்லாமிய சொந்தங்களே, இறைவனின் மாபெரும் கிருபையால் மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக நாங்கள் தினந்தோறும் ஒரு செய்தியை வழங்கி வரோம். அதில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பொதுவா நம் பின்பற்றி வாழும் இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹுடைய மார்க்கம் என்பதால், இறைவனுடைய மார்க்கம் என்பதால் வெறுமனே வணக்க வழிபாடுகளை மாத்திரம் நமக்கு கற்றுத்தரல. மனிதர்களோடு உறவாடும் சூழ்நிலை ஏற்படும். எல்லா மனிதர்களும் ஒவ்வொரு மனிதரை சார்ந்துதான் இந்த உலகத்துல வாழ வேண்டிய கட்டாயமான சூழ்நிலைக்கு நம்ம இருக்கிறோம். ஒரு மனிதன் தனித்து வாழ்ந்து விட முடியாது. அதனால் மனிதர்களோட வாழும் போது மனிதர்களுக்கு செய்யும் இடைஞ்சல் இருக்கு பார்த்தீங்களா, அதை இஸ்லாமிய மார்க்கம் அறவே கண்டிக்குதுங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நபிகள் நாயகம் சொல்றாங்க இறுதி ஹஜ்ஜில், நபிகள் இந்த நகரம் எப்படி புனிதமானதோ, இந்த நாள் எப்படி புனிதமானதோ, இந்த மாதம் எவ்வாறு புனிதமானதோ அது மாதிரி புனிதப்படுத்த நபிகள் நாயகம் இந்த மூணையும் புனிதப்படுத்துறாங்க. துல்ஹஜ் மாதம் புனித மாதம், போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட மாதத்தில் ஒன்றாக இருக்கிறது. மதீனா மக்கா நகரம் புனிதமான நகரமா இருக்கிறது. அது மாதிரி துல்ஹஜ் 10ஆம் நாள் குர்பானி கொடுக்குற நாள் ரொம்ப புனிதப்படுத்தி வச்சிருக்காங்க நபிகள் நாயகம். இப்படிப்பட்ட புனிதத்தோடு ஒப்பிட்டு நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒரு மனிதனின் மானம் இன்னொரு மனிதனுக்கு புனிதம். எந்த கட்டத்திலையும் ஒரு மனிதனத்தை மானத்தை வாங்குற செயலை நம்ம ஈடுபடக்கூடாது. ஒரு மனிதன் அவன் செய்யும் பாவமாக இருந்தாலும் அது அவனுக்கு அல்லாஹ் வெளிப்படுத்தாட்டி நமக்கு என்ன இருக்கு அதுல. ஒரு மனிதன் பாவம் செய்யறான், அவன் ரகசியமா எங்கேயோ செய்யறான், அது நமக்கு அறிய வருது. நீ என்ன செய்யணும்னா, நம்ம அந்த மனிதன்கிட்ட போய் நீ இப்படி இறைவன் கட்டளையிட்டு இருக்கிற, நீ இந்த மாதிரி பாவத்தை செய்யாதப்பா அப்படின்னு அவனுக்கு தான் அறிவுறுத்தினக்கூடிய அந்த பாவத்தை, அந்த மனிதனின் மானத்தை வாங்குறது மாதிரி வெளி உலகத்துக்கெல்லாம் நம்ம தெரியப்படுத்துறோம்ல, அது இஸ்லாமிய நபிகள் நாயகம் தடை செய்திருக்காங்க. எவ்வாறு தடை செய்யப்பட்டிருக்காங்க? எப்படி ஒரு நகரம் மக்கா என்ற நகரம் நபிகள் நாயகம் யுத்தம் செய்வதற்கு, புல்பூண்டுகளை கொள்வதற்கு தடை இருக்கிறதோ, அந்த மாதிரி ஒரு மனிதனின் மானத்தை நீங்க பறிப்பதுல இருந்து உங்களுக்கு தடை செய்திருக்காங்க. ஆக ஒரு மனிதன் எப்பயாவது பாவத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அவன்கிட்ட போய் ரகசியமா இந்த இஸ்லாத்துல இல்லப்பா இந்த செயலை செய்யாத, இந்த செயலை தவிர்த்துக்க என்று சொல்லுவதற்கு தான் நமக்கு உரிமை இருக்கே தவிர, எந்த கட்டத்திலையும் அவருடைய மானத்தை வாங்கி அவனை சந்தியில் இழுத்து விடுறதுக்கு உரிமை இல்லை. அதே நம்ம கவனமா இருக்கணும். ஒரு மனிதன் அவனுக்கு செய்து கொண்ட பாவம் தான். இப்ப அவன் ஒரு சமூகத்துக்கே பாவம் செய்யறான். இப்ப திருடுறான், ஒரு ஜமாத்தின் பேரை சொல்லி அவன் திருடுறான். அப்ப இது பொருந்தாதுங்க, எந்த கட்டத்திலையும் பொருந்தாது. அவனை ஒரு சமூகத்தினால அதை பாதிக்கப்படுதுன்னா அவனை வெளிப்படுத்தான் ஆக வேண்டும். அவன் மான மரியாதை போக்குல செயல் ஆகாது. அப்புறமே நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒரு மனிதனின் உயிர் ஒரு புனிதம். எப்படி அந்த நகரம் புனிதமானதோ, மக்கா நகரம் எப்படி புனிதமானதோ, அது மாதிரி ஒரு மனிதனின் நகரம் உயிர் புனிதம். அனாவசியமா இப்ப இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ற காலகட்டத்துல லேசான சண்டைக்கே நம்ம மனிதனின் உயிரை பறிப்பதில் ரொம்ப ஆர்வமா இருக்கிற சமூகத்தை பார்க்கிறோம். அதனால ஒரு ஆர்கனைஸ் ஒரு அமைப்பு, ஒரு அரசியல், ஒரு நிறுவனம், ஒரு அரசாங்கம் தான் ஒரு மனிதனுக்கு கொலை செய்யும் உரிமை இருக்கே தவிர, அவன் செய்த குற்றத்தை நிரூபித்துட்டு கொலை செய்யறதுக்கு உரிமை இருக்கே தவிர, எந்த கட்டத்திலையும் தனி மனிதன் தண்டல் எடுத்துட்டு போய், தடி எடுத்துட்டு போய் ஒரு மனிதன் தனக்கு பாவமே செய்திருந்தாலும் அதை அவனை கொல்றதுக்கு உரிமை இல்லை. அதாவது இஸ்லாத்துல நிரந்தர நரகத்தை கொண்டு செல்லும் பாவங்கள்ல 2வது பாவம் எது இருக்குதுன்னா, அனாவசியமா ஒரு உயிரை கொல்லுவது அப்படின்னு இருக்குங்க. அதுக்கடுத்தான் நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒரு மனிதனின் பொருளாதாரம். இப்ப நம்ம ஒரு பொருளாதாரம் நம்ம வச்சிருக்கோம், நமக்கு அல்லாஹ் என்ன நம்ம நாடுறானோ அதுதான் நமக்கு ஆனது. இன்னொரு மனிதனின் பொருளாதாரத்தை அவனை அறியாமல் நம்ம பறித்து கொண்டோமே ஆனால், எடுத்துக்கொண்டோமால், களவாடி கொண்டோமே ஆனால், அது நம்ம சேர்ந்ததில்லை, அது மாபெரும் பாவமா இருக்குது. ஆக அந்த பொருளாதாரம் அவனுக்கான ஹக்கு. அல்லாஹ் அவன் உழைத்த உழைப்புக்கோ இல்லாட்டி அவனை அருள் செய்ய வேண்டியோ அவனுக்கு கொடுத்த பொருளாதாரத்தை அவனுக்கு அறியாம நம்ம எடுத்துக்கொண்டோம்னா அது பெரும் பாவங்கள்ல வருங்க. அந்த பொதுவா ஒரு மனிதன் மன்னிப்பான், அல்லாஹ் மன்னிக்கிறான்ல, அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் இருக்கிறான். எதைத்தான் மன்னிக்கிறான்? தனக்கு செய்த பாவத்தான் மன்னிக்கிறான். ஒரு மனிதன் தொழாம இருக்கிறான், நோன்பு வைக்கிறாம இருக்கிறான், அப்படி ஜக்காத்து கொடுக்காம இருக்கிறான்னா அது அல்லாஹ்வுக்கு செய்த பாவம். அல்லாஹ்வுக்கு செய்த பாவத்தை தன் நாடியவருக்கு அல்லாஹ் மன்னிக்கிறான். ஆனா ஒரு மனிதனின் மானம், மரியாதை, ஒரு மனிதனின் உயிர்,
ஒரு மனிதன் பொருளாதாரத்தை நம்ம திருடி கொண்டோமையானால், களவாளி கொண்டோமையானால், அசிங்கப்படுத்தினோமையானால் அவனை அந்த மனிதர்கிட்ட போய் கணக்கு தீர்க்கும் வரை அல்லாஹ் மன்னிப்பதில்லை. ஆக இந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும். எந்த கட்டத்திலையும் மனிதர்களோடு உறவாடும் போது அந்த மனிதனின் மானம் மரியாதை விளையாடக்கூடாது, அந்த மனிதத்தின் உயிரில விளையாடக்கூடாது, அந்த மனிதத்தின் பொருளாதாரத்தில் விளையாடக்கூடாது. அப்பேற்பட்ட நன்மைக்காக நம்ம ஆகி இறைவனின் மாபெரும் அருள் பெற்று சொர்க்கத்தை சென்றடையும் நன்மைக்காக ஆக வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். பாகரதவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.